வணக்கம். வணக்கம். இப்போ நேற்று 27/11/2023 அன்று சென்னையில் சமூக நீதி காவலர் விபி சிங் அவருடைய சிலையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். ஒடுக்கப்பட்டோரின் விடிவெள்ளி, சமூக நீதியின் முகவரி. விபி சிங் விஸ்வநாத் பிரதாப் சிங் என்பது பெயர் அல்ல, வரலாறு. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டின் மீதும் தமிழர்கள் மீதும் மிகுந்த பேரன்பும் மதிப்பும் கொண்ட ஒரு மாபெரும் தலைவர் விபி சிங் அவர்கள். தமிழர்கள் நன்றி உணர்ச்சி உள்ளவர்கள் என்பதை அனைவருக்குமான ஒரு அரசாக இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் விபி சிங் அவர்களுடைய கம்பீரமான சிலையை திறந்து வைத்து ஒரு வரலாற்று பெருமையை தமிழர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். எத்தனையோ பிரதமர்கள் இந்திய நாட்டினுடைய அரசு பொறுப்பிலே இருந்திருக்கிறார்கள். ஆனால் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களை நேரு மாமா என்று உரிமையோடு நாட்டு மாணவர்களும் இளைஞர்களும் அன்பு பாராட்டியதை பார்த்திருக்கிறோம். ஆனால் மனித நேயத்தோடும் ஏழை எளிய மக்கள் மீது ஒரு சமூக அக்கறையோடும் அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற தீவிர வேட்கையோடும் ஒரு உயர்ந்த பொறுப்பிலே இருக்கக்கூடிய ஒருவர் தாழ்ந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை மேம்படுத்துவதற்காக தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தினார் என்று சொன்னால் அந்த பெருமைக்கு உரியவர் விபி சிங் அவர்கள். இந்த நாடு சுதந்திரம் பெற்று எத்தனையோ ஆண்டுகள் கடந்ததற்கு பின்னால் 1990களிலே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, ஓபிசி என்று சொல்லப்படக்கூடிய இந்த மக்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும், செய்ய வேண்டும், நியாயமானது என்று அரசியல் சட்டத்திலேயே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உரிமையோடு குறிப்பிட்டிருந்தாலும் கூட மற்ற பிரதம அமைச்சர்கள் அவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாமல் கடந்து போனார்கள். ஆனால் விபி சிங் அவர்கள்தான் அந்த சமூக நீதி உணர்ச்சியோட அக்கறையோட 27% இடஒதுக்கீட்டை மத்திய அரசு துறைகளிலே உருவாக்கி கொடுத்து கோடானு கோடி பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு பெரும் உதவி புரிந்தார் என்பதை இந்த நேரத்திலே நான் நன்றியோடு குறிப்பிட விரும்புகிறேன். மண்டல் குழு அறிக்கை ஒரு மகத்தான அறிக்கையாக மலர்ந்து அந்த அறிக்கையை எப்படியாவது மூடி மறைத்துவிட வேண்டும் என்று எண்ணிய ஒரு தேசத்தில் அந்த அறிக்கையை வெளியிலே கொண்டு வந்து அந்த அறிக்கையை செயல்பாட்டுக்கும் கொண்டு வந்தவர் விபி சிங் அவர்கள்தான். அது மட்டுமல்ல, அவருக்கு தமிழ்நாட்டின் மீதும் தமிழர்கள் மீதும் மிகுந்த அன்பு கொண்டவர் என்பது அன்றைக்கு திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்த நம்முடைய பெருமைக்குரிய இன்றைய தலைவர் ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள் மீதும், அதுபோன்று முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் மீதும்
அளவற்ற அன்பு கொண்டவர், மதிப்பு கொண்டவர். ஒரு கட்டத்தில் விபி சிங் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உள்ளத்திலே உணர்ச்சி பூர்வமாக, உணர்ச்சி பிரபாகமாக 2 விதமான உணர்வுகள் மேலோங்கி இருக்கிறது. ஒன்று அரசியல் உணர்ச்சி, இன்னொன்று சமுதாய உணர்ச்சி. அந்த அரசியல் உணர்ச்சியை நான் பெற்று இருப்பதற்கு வடபுலத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இளம் தோழராக எழுச்சியோடு செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய ராம்விலாஸ் பாஸ்வான் என்றும், விபி சிங் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய சமுதாய உணர்ச்சிக்கு யார் காரணம் என்றால், தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அவர்களுக்கு பின்னால் திராவிடர் கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் வீரமணி அவர்கள்தான் என்று நம்முடைய தலைவரை உச்சுமோந்து பாராட்டியவர். அதுபோல் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களும், முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் விபி சிங் அவர்கள் மீது பேரன்பு பூண்டவர்கள். பெரும் மரியாதைக்கு உரியவராக கருதி அவரை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பேரணிகள், மக்கள் சந்திப்புகள், சுற்றுப்பயணங்கள் என்றெல்லாம் செய்ய வைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதோ நமக்கான ஒரு பிரதமர் கிடைத்திருக்கிறார் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த உறவை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். விபி சிங் அவர்களுடைய சாதனையிலே மிக பெரும் சாதனையாக நான் கருதுவது இந்த 27% இடஒதுக்கீடு. இதை இவர் கொண்டு வந்தது மட்டுமல்ல, இதை கொண்டு வந்ததற்காக தன் ஆட்சியை இழந்தார், தன்னுடைய பிரதமர் பொறுப்பை இழந்தார். அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை, மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டார் நம்முடைய விபி சிங் அவர்கள். அவருடைய அந்த இடஒதுக்கீட்டு கொள்கையை, சமூக நீதிக்கான கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாத சங்கி கூட்டம் இவரை ஆட்சியை விட்டு அகற்றுவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து விட்டார்கள். ரத யாத்திரை என்ற பெயராளி ரத்த யாத்திரை நடத்தினார்கள். ராமஜென்ம பூமி, ராமருக்கு கோயில் கட்டுவது என்ற பெயராலே மிக பெரும் ஒரு ரணகலத்தை உருவாக்கினார்கள் நாடு முழுக்க. அதை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. அவர் அந்த ஒரு சூழ்நிலையிலே தான் பதவி விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு 11 மாத காலம் அவர் பிரதம அமைச்சராக இருந்தார். அப்படி அந்த பதவி போகும்பொழுது எல்லோரும் வருத்தப்படுவார்கள், அப்படி போவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எதையாவது செய்து அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் கருதுவார்கள். இது மனித இயல்பு. ஆனா அதற்கு அப்படி மாறுபட்டவராக, ஒரு நேர்மையின் சின்னமாக, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்திலே மிகுந்த நம்பிக்கை கொண்டவராக, உறுதி பூண்டவராக அவர் இருந்த காரணத்தினால் அந்த ஒரு நெருக்கடியான சூழலில், அந்த தருணத்தில் அவர் சொன்ன வார்த்தைகளை நான் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன். இன்று எனது கால்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம், விபி சிங் சொல்றார். இன்று எனது கால்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் நான் அடைய வேண்டிய இலக்கை என்றோ அடைந்து விட்டேன். இனி மரியாதையோடு ஆட்சியை விட்டு வெளியேறுகிறோம், அதற்காக பெருமையும் படுகிறோம். எப்படி பாருங்க, அந்த ஆட்சி பொறுப்பை விட்டு, பிரதமர் பதவியை விட்டு வெளியேறக்கூடிய தருணத்தில் இதை மகிழ்ச்சியோடு நான் வெளியேறுவதை பெருமையாக கருதுகிறேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, அரசியலில் இறுதியானது, கடைசியானது என எதுவுமே கிடையாது. ஒரு நாள் எங்களுக்கு மீண்டும் வரும், ஒரு நாள் எங்கள் மக்களுக்கு இந்த பேரெழுச்சி, இப்படிப்பட்ட பெரிய வாய்ப்பு, சமூக நீதி தடத்திலே பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதை நம்பிக்கையோடு விபி சிங் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் இந்த சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய அந்த பெரும் பணியில தன்னுடைய பதவியை, ஆட்சியை இழப்பதற்கு மனம் துணிந்த மகத்தான மனிதர் அவர். அது மட்டுமல்ல, அவர் பிரதமராக இருந்த பொழுதுதான் காவிரி பிரச்சனையில
வேறு எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு நமக்கான தமிழர்களுக்கான நியாயத்தை வழங்கினார். ஒரு நியாயத்தை வழங்கக்கூடிய முடிவினை எடுத்து அறிவித்தார். இது ஒரு வகையிலே மிகப்பெரிய பெருமைக்குரிய ஒரு விஷயமாகும். அது மட்டுமல்ல, நம்முடைய தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டதை அப்படி ஏற்றுக்கொண்டு சென்னையில் இருக்கக்கூடிய விமான தளங்கள், பன்னாட்டு விமான நிலையம், உள்நாட்டு முனையம், இதற்கு அவர் பேரறிஞர் அண்ணாவின் பெயரையும் பெருமைக்குரிய காமராசர் பெயரையும் சூட்டி மகிழ்ந்தார் விபி சிங் அவர்கள். இது மாதிரி அவருடைய ஆட்சியிலே நடந்த பல்வேறு செயல்பாடுகள் 11 மாத காலத்துக்குள்ள மகத்தான பல செயல்பாடுகளை, சாதனைகளை, மறக்க முடியாத சாதனைகளை எல்லாம் நிறைவேற்றிய ஒரு மாண்பாளர் தான் விபி சிங் அவர்கள். அவருடைய ஆட்சி மக்களுக்கான ஆட்சி, அவருடைய ஆட்சி சமூக நீதிக்கான ஆட்சி, அவருடைய ஆட்சி சமத்துவத்துக்கான ஆட்சி. அதான் அவர் எப்படிப்பட்டவர் சொன்ன நினைச்சு பார்க்கிறோம். ஒரு உயர்ந்த இடத்திலே, ஒரு உயர்ந்த சூழலிலே பிறந்து வளர்ந்த ஒரு ராஜ குடும்பம் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் சாதாரண மக்களுடைய வாழ்வாதாரத்தில் அக்கறை உள்ளவராக அவர் இருந்தார் என்பதை நினைக்கிற பொழுது, தாழ்ந்த குடிசைகள் உயர்ந்த உள்ளங்கள் என்று பேரறிஞர் அண்ணா குறிப்பிடுவாரே, அப்படி அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, மிதிக்கப்பட்ட மக்களுக்கு தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் இவர்களுடைய அடியொற்றி, இவர்களை நினைவு கூர்ந்து, இவர்களை நெஞ்சிலே ஏந்தி, இவர்கள் காண விரும்பிய ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பணியிலே, அரசியல் பொறுப்புகளிலே, அரசியல் கட்சிகளிலே அங்கம் வகித்த அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உத்தரப்பிரதேசத்திலே, முதலமைச்சராக உத்தரப்பிரதேசத்திலே, ஒன்றிய அரசின் பல்வேறு அமைச்சு பொறுப்புகளிலே, பாதுகாப்பு அமைச்சர், நிதி அமைச்சர், வெளிவிவகாரத்துறை அமைச்சர், வர்த்தகத்துறை அமைச்சர் என்று பல பொறுப்புகளை வகித்த அவர் இந்த பிரதமர் பொறுப்பையும் வகித்தார் என்பது மட்டுமல்ல, அவரை போன்றவர்கள் ஆட்சி நீடித்திருக்கும் என்றால், ஒரு 5 ஆண்டு காலம் அவர் பிரதமராக இருந்திருப்பார் என்றால் நான் நினைத்து பார்க்கிறேன். நாட்டில் உள்ள அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, வாழ்வாதாரத்தை இழந்து தவித்த மக்களுக்கு எத்தனை பெரிய ஆறுதலாக அந்த ஆட்சி அமைந்திருக்கும், எவ்வளவு பெரிய நன்மைகளை அவர் செய்திருப்பார். அப்படிப்பட்ட ஒருவருக்கு இந்தியாவிலேயே இன்றைக்கு முதல் முறையாக இந்த சிலையை, ஒரு கம்பீரமான சிலையை நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தலைவர் தளபதி அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். விபி சிங்கனுடைய வாழ்வினையர் அம்மையார் அவர்கள், விபி சிங்கனுடைய மகன்கள், விபி சிங்கனுடைய பேத்தி உள்பட எல்லோரும் மனதார பாராட்டி மகிழ்கிறார்கள். இது மாதிரி எங்க குடும்ப தலைவருக்கு, எங்களுடைய அப்பாவுக்கு, என்னுடைய வாழ்வினையருக்கு இவ்வளவு பெரிய மரியாதையை, இந்தியாவிலேயே ஒரு மகத்தான வாய்ப்பை இந்த சிலை திறப்பின் மூலமாக அவர் ஆற்றிய சமூக பணிகளுக்கு, அரசியல் பணிகளுக்கு மதிப்பு தரக்கூடிய வகையிலே நீங்கள் செய்திருப்பது நெஞ்சம் நிறைந்த நன்றிக்குரியது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த விபி சிங் அவருடைய பேத்தி அதிரிஜா ஒரு நெகிழ்ச்சியோட, ஒரு சின்ன பிள்ளை, அது இன்னும் ஒரு போதுமான விவரமோ அரசியல் தெளிவோ அல்லது சமூக பார்வையோ இல்லாத ஒரு பிள்ளை பாச உணர்ச்சியோடு அது சொல்லுது, எங்கள் தாத்தாவின் சிலை திறப்பு விழாவிற்காக வந்த எங்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கிய சிறப்பான வரவேற்பு மகிழ்ச்சி உடையதாக அமைந்தது. இந்த நிகழ்வு எங்களுக்கு மிகவும் நெருக்கமானதாக அமைந்துள்ளது. என் தாத்தா தீவிர அரசியலில் இருந்தபோது நான் மிகவும் சிறிய பெண். ஆனால் இன்று நடந்த விழா என்னுடைய தாத்தா செய்த காரியங்களை கண்முன்னே காட்டுகிறது. முதலமைச்சர் தனது உரையில் குறிப்பிட்டது போல நாம் எல்லோரும் ஒரு பெரிய குடும்பம். இந்த நிகழ்வு என்னால் என்றைக்கும் மறக்க முடியாத நிகழ்வாக அமைந்துள்ளது. எப்போதும் என் நினைவில் இந்த நிகழ்வு இருக்கும் என்று அது நிகழ்ச்சியோடு குறிப்பிட்டதை உங்களோடு பகிர்ந்து கொண்டு, விபி சிங் அவர்களை சமூக அக்கறையோடும் சமூக நீதி உணர்வோடும் தமிழ்நாடு முழுவதும் வளவரம் செய்து, தமிழ்நாடு முழுவதும் கோடிக்கணக்கான கையெழுத்துக்களை பெற்று
அவருடைய சமூக நீதி பணிகளுக்கு ஆக்கமும் ஊக்கம் ஒரு மரியாதைக்குரிய பணியை செயலை ஆசிரியர் அவர்கள் வழங்கி மகிழ்ந்தார்கள், பெருமை சூட்டினார்கள். அந்த சமூக நீதி காவலர் விபி சிங்கின் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும், வாழும். அவருக்கு சிலை அமைத்த தமிழ்நாட்டின் முதல்வருக்கு எங்கள் இதய நன்றி. உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.